செல்வங்கள் அனைவருக்கும் நட்புடன் காலை வணக்கம். தமிழாலும் சபையிலே நெறியாவாய், ககைசூலும் அரங்கினிலே மணியாவாய், கவியாலும் சோலையிலே மலராவாய், கதையாலும் மொழியிலே கருத்தாவாய், பண்பாலும் மாந்தருடன் நட்பாவாய், பாராட்டும் அருங்குணத்தின் தொகுப்பாவாய், மதிப்புறு என் காவல் குடும்பமாம், மதிப்புறு என் காவல் குடும்பமாம், முருகண்ணன் ஐயாவின் சிறப்பாவாய், லட்சுமி அம்மாள் பெற்றெடுத்த திருப்பாவாய், இல்லறத்தை போற்றுவதில் பொறுப்பாவாய், நல்லறத்தில் சுப்பிரமணியரவர் துணையாவாய், பெற்றெடுத்த செல்வங்களின் இருப்பாவாய், நற்றமிழ் நாயகியே எழுத்துலகில் என்பாவாய், என்றென்றும் வாழியே எம்பாவாய், செந்தாமரை என்னும் நண்பாவாய், என் தோழி தாமரைக்கு வாழ்த்துக்கள். கருத்துணர்ந்து கற்றறிந்தால் கேள்மை எஞ்ஞானும் குறுக்கை கருத்து தின்றற்றே. நல்ல கருத்துக்களை உணர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பல வருடங்கள் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கும், அவங்களை பெற்றெடுத்த தாய் தனலட்சுமி அம்மாவும். பொதுவாக அறிமுக எழுத்தாளரோட படைப்புகளில் யாராவது ஒருத்தருடைய மிகச்சிறந்த எழுத்தாளருடைய சாயல் எங்காவது ஒரு ஓரத்தையாவது எடுத்து பார்க்கும். ஆனால் இந்த பண்ணி வந்தேன், நான் தான் 20 கதைக்குமே அறிமுகத்தை கொடுக்கணும்னு வாழ்க்கை எல்லாருமே அவங்க சொல்லிட்டாங்க. இனிமேல் நான் சொல்றதுக்கு புதுசாக எதுவும் இல்லை. இது பார்வை அப்படிங்கிற ஏற்கனவே சார் பேசும்போது சொன்னாங்க. பார்வைன்ற கதை என்னுடைய மனதை தொட்ட கதை. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு சமூகத்தில் எப்படி இருக்கணும், நம்மளை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, மற்றவங்க பார்க்கும்போது நம்ம தேவையில்லாமல் ஷோ பண்ணிக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க, நான் பக்கத்தை என்னை காட்டிக்கணும், அவங்க கிட்ட நான் ரொம்ப பெரிய ஆளுமை காட்டிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஷோ பண்ணக்கூடாது. அதற்கும் மேலே ஒரு குழந்தைக்கு நீ வளர வளர, ஒரு பெண் குழந்தைக்கு சமூகத்தில் நீ பார்க்கக்கூடிய ஆண்களாலேயும் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலேயும் என்ன மாதிரியான துன்பங்கள், என்ன மாதிரியான தவறான கண்ணோட்டங்கள் வரும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னு உணர்த்தக்கூடிய கதையது. அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இப்போ சார் சொன்னார், நான் ஒர்க் பண்ணுற கண்ணகி நகர் ஏரியாலாம் ரொம்ப புவர் பீப்புள், குற்றங்கள் நிறைய நடக்கக்கூடிய இடம் தான். அதில் மிகப்பெரிய குற்றமாக நடக்கிறது போக்சோ. நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுருப்பீங்க. போக்சோன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதை பற்றின விளக்கம் தெரியல. போக்சோ சட்டம் இது வரைக்கும் எந்த சட்டத்துமே இல்லாத அளவுக்கு குழந்தைகள் மீது பாலியல் தாக்குதல் நடத்துவதற்கு மரண தண்டனை வழங்கக்கூடிய ஒரே சட்டம் இந்த போக்சோ தான். ஸோ அந்த மாதிரியான போக்சோ சட்டத்தை நம்ம தடுக்கணும். என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, நம்மளோட சொந்தக்காரங்க குழந்தைங்களுக்கு, பேத்திகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருக்குமே தெரியும் குட் டச் பேட் டச். நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்வரும் காலங்களில் இந்த போக்சோக்களுக்கு நிச்சயமாக குறைந்து காணப்படும் சமூகத்தில். அடுத்தது லக்ஷ்மி வந்தால். நம்ம குமரன் சார் நல்லா தெளிவாக சொன்னாங்க இந்த ஸ்டோரியை பற்றி. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு அக்கா தமக்கைங்கிறது தாய்க்கு சமங்கிறது நிறுவனமாகுது. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள நாங்கள் ஃபேஸ் பண்ணுற கேஸ்லாம் ஒரு அடி இடத்துக்கு 2 அடி இடத்துக்குலாம் அண்ணன் தம்பி விபத்து வளர்றதை நம்ம கண்குளிர பார்த்து அதோட மழை பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலையில் நமக்கான டிஸ்டன்ஸ் வெளியிருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல அந்த அம்மாவோட பிள்ளைங்களாம் அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி யோசிக்கும், இவங்க பாரு பணம் காசு இருக்கோ இல்லையோ, பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பிரசவம் பார்க்குறாங்க, வேலை வேலைக்கு தேவையானதை வாழ்க்கையாக சமைச்சு போடுறாங்க. இவங்க அவங்கள பார்த்தோம், அவங்க இவங்கள பார்த்தோம் ஏங்கிறது தான் இந்த அக்கறை பச்சை. அடுத்தது இலக்கியம் இதயம் விழிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. என்னன்னா, வறுமையில் இருந்தாலும் மாணவர்களுக்கு வறுமையில் இருந்தாலும் கல்வியில் கவனம் செலுத்தினால் அடுத்து இந்த வாடி வாசல் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஏழை மனைவிக்கு தங்கத்தில் தாலி கூட இல்லை, வருஷம் காலை அடக்கி செப்பு குடமும் மற்ற சின்ன சின்ன பொருட்களும் பரிசா வாங்கிட்டு வருவேன். இந்த வருஷம் தங்கத்தில் பரிசு கொடுக்குறாங்கிறது எப்படியாவது இதை ஜெயிச்சு தங்கத்தில் தாலி வாங்கி கொடுக்கணும்னு வாடி வாசல் போயிட்டு காலை அடக்க முடியாமல் உயிரிழக்கிற ஒரு ஸ்டோரி. அதில் ஒவ்வொரு தடவை நீங்கள் சொல்லும்போது அந்த காலையில் வர்றது, அதோட திமிலை பற்றி அது கண்ணை உருட்டிக்கிட்டு வர்றது, அதெல்லாம் அந்த ஸ்டோரியில் ரொம்ப அழகாக அந்த ஸ்பாட்டுக்கே நம்ம போய் நின்று அந்த வாடிவாசலில் நின்று பார்த்த மாதிரி காலை அடக்கின ஒரு உணர்வை இந்த கதைகளை செந்தாமரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது குப்பை தொட்டி ஒரு நாவல். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு 4 பங்களா இருக்குது, 2 பிள்ளைங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் யாராவது எங்கள் தாத்தா அந்த காலத்தில் எம்ஏ படித்த ஒரு பெரிய தமிழ் ஆசிரியர், என்னால் அந்த தமிழ் பற்றெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் தானமாக வாங்கிட்டேன்னு யாராலே சொல்ல முடியுமா? நோ. ஸோ நீங்கள் மாணவர்கள் நீங்கள் முன்னேறி வரணும். நம்ம இந்த நிலையில் இருக்கோம். வறுமையை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி மட்டும்தான், அதில் மாற்றமே கிடையாது. இந்த லெவல்லேருந்து நான் அப்கிரேட் போகணும். ஏன் இதை போல் நாளைக்கு இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க,
வேணும்னாக்கா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சிறப்பா படிச்சீங்கன்னா மட்டும் போதும். அது மட்டும் தான் வந்து உங்களை என்னோட நேட்டிவ் சென்னை. ஆனா இங்க வரும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் கேக்குதா? பொதுவா வந்து கற்றலில் கேட்டல் நன்று சொல்லுவாங்க. ஓகே, கற்றலில் கேட்டல் நன்று சொல்லுவாங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னாக்கா சண்டே நாட்டா எல்லாம் 10 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சு குளிக்காம கொள்ளாம டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டு இல்லை ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியாக அடிச்சு அந்த ஒரு நாளை கட்டடிச்சுட்டு உங்களுக்கு இதை பற்றின பெரிய நாலேஜ் இருக்குதோ இல்லையோ தட் இஸ் செகண்டரி. ஆனால் இந்த இடத்துல நான் உட்காரணும் அப்படின்றத உங்க மனசை கட்டுப்படுத்தி உட்கார்ந்துக்காக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். கற்றலில் கேட்டல் நன்று என்னன்னாக்கா, நீங்க ஒரு விஷயம் தெரியுது, ஆனால் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும் போது, அதனால தான் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கவனின்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும் போது 45% அறிவு வந்து உங்ககிட்ட தெரியுது. ஸோ இங்க வந்து நீங்க பேசுறதையும் சரி, இல்லை உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பான கல்லூரியில் எத்தனை பேருக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நாங்க 10th முடிச்சு 11th போனபோது எங்க ஸ்கூல்ல பாதி பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் +2 முடிச்சு காலேஜ் போகிற ஸ்டேஜில் மீதி பேர் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஸோ இந்த காலேஜ் பொறுத்துக்கு அந்த சீட்டு உனக்கு நியமிச்சிருக்கு. உங்க கூட படித்தவங்க எல்லாருமே காலேஜ் வந்து கிடையாது. இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு இப்போ பெரும்பாலும் இளைஞர்கள் மத்தியில் நடமாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் போதை. எல்லாருக்குமே மிகப்பெரிய போதை உண்டு. சார் சொன்னா தெரியுமா, செல்ஃபோன் நிறைய நல்ல பயன்பாடு இருக்கு. ஆனால் பொதுவாக இந்த காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு எது தெரியுமா யூஸ் ஆகும்? இன்ஸ்டாகிராம். காலையில தூக்கி எழுதணும், பல்ல வளர்க்கணுமோ மூஞ்ச கழுவுறமோ இல்லையோ ஒரு கிளாஸ் வச்சு ஒரு போட்டோ எடுத்து போட்டுட்டு இன்ஸ்டாவில் இன்னைக்கு எல்லாம் லைக் வரல அது மிகப்பெரிய போதை. எத்தனை லைக் வந்திருக்கு? மதியம் இருக்கும் 20 லைக் தான் வந்து நைட்டு தூக்குற வரைக்கும் 10 தடவை எடுத்து பார்க்குறது. போட்டோ நல்லா இல்லையா, நாளைக்கு வேற மாதிரி போடலாமா? இது மிகப்பெரிய போதை. இந்த இன்ஸ்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எவன் வந்து பழைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு